இந்த வாரத்தில் அல்லது இந்த மாதத்திற்குள் ஜி.கே. மணி அவர்களால் மருத்துவர் ஐயாவினுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட உள்ளது. காரணம், தொடர்ந்து அன்புமணியின் மீது குற்றச்சாட்டை சாட்டி வந்து இதுவரைக்கும் எதையும் சாதிக்க முடியாத ஜி.கே. மணி அவர்கள் இறுதியாக ஏதாவது ஒன்று பண்ணி மருத்துவர் ஐயாவை கொலை செய்து அந்த கொலையினுடைய பின்புலத்தில் மருத்துவர் சின்னையா தான் இருக்கிறார் என்று அவர் மீது பழி சுமத்துவதற்காக திட்டம் தீட்டி வருகின்றார். இது எனக்கு தைலாபுரத்தில் இருந்து வந்த ஒரு தகவல். அதே நேரத்தில் ஜி.கே. மணியை பொறுத்த வரைக்கும் எப்போ அவர்கிட்ட இருந்து தலைவர் பதவி போச்சு, அதிலிருந்து மருத்துவர் சின்னையா மேலே ஏதாவது ஒன்று குற்றச்சாட்டை சேர்க்க வேண்டும், அரசியலிலிருந்து சின்னையாவை ஒதுக்க வேண்டும் என்ற கங்கணம் கட்டி கொண்டு தான் செயல்பட்டு வருகின்றார். கடந்த ஓராண்டு காலமாகவே ஐயாவோட தோட்டத்தில் தங்கி 6/10/2025 அன்று மருத்துவர் ஐயாவிற்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது. அதன் காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர் சின்னையா அவர்கள் காலையில் 7 மணிக்கு போய் அப்போலோ மருத்துவமனைக்கு போய் அங்கே இருக்கிற மருத்துவர்களை அணுகி, நான் வந்திருக்கிறேன், என்னுடைய தந்தையாரை பார்க்க வேண்டும், கொஞ்சம் அனுமதி கொடுங்கள் என்று கேட்ட பொழுது அந்த மருத்துவர் ஐயாவை பார்த்து கேட்டபோது, ஐயோ அவன் என்னை பார்க்கக்கூடாது, அவன் பார்த்தானா நான் மாரடைப்பு செத்து விடுவேன் என்று சொன்ன காரணத்தினால்தான் அன்று அவர் ஆஸ்பத்திரியிலிருந்து விலகி சென்று அந்த மதுரை சென்று அவருடைய அந்த தொடர்ந்த நடைபயணத்தை மேற்கொண்டார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு ஐயாவை இந்த ஜி.கே. மணி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார். இன்னொன்று இந்த கட்சியை ரெண்டாக உடைச்சிட்டார், குடும்பத்தை ரெண்டாக பிளந்துட்டார். இதெல்லாம் ஒட்டுமொத்த திமுகவினுடைய அசைன்மெண்ட்டு. திமுக யார் மூலியமாக அந்த அசைன்மெண்ட்டு செய்கின்றது? சபரீசன் மூலமாகவும் சுசிலா மூலமாக பணத்தை கொடுத்து ஒரு கட்சியை பிளந்து ரெண்டாக உடைக்கிறோங்கிற ஒரு அசைன்மெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் பணத்தை பெற்றுக்கொண்டு கடந்த 6 மாத காலமாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஐயா, அதே மாதிரி அன்புமணியனுடைய மகன், அதே மாதிரி சுசிலா, இந்த அருளெல்லாம் எவ்வளோ பேட்டி சின்னவரை பற்றி கொடுத்தாங்கிறத நீங்கள்லாம் பாருங்கள். இது திமுகவினுடைய ஒட்டுமொத்த அசைன்மெண்ட். அதே மாதிரி ஐயா கிட்ட நிறைய லெட்டர் பேடில் கையெழுத்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க. எங்கே வேணுனாலும் அவங்கள போய் புகார் கொடுக்குறாங்க. இந்த சின்னத்தை முடக்கவும், இந்த கட்சியினுடைய தலைவர் பதவியை கபலீகரம் செய்யவும் எந்தெந்த கோர்ட்டில் வழக்கு போட்டாங்க இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். கோர்ட்டில் தோற்று போயிட்டா கூட பேட்டி டெல்லியிலேருந்து கொடுப்பாங்க. கோர்ட்டு இப்படி சொல்லிருக்குது, சின்னவருக்கு மாம்பழம் இல்லை, சின்னவர் கட்சியினுடைய தலைவர் இல்லை அப்படின்னு எத்தனை பேட்டி கொடுத்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு அடுத்ததாக ஐயாவினுடைய லெட்டர் பேடை வச்சு சிபிஐ அலுவலகத்தில் ஒரு புகார் கொடுத்தாங்க. மருத்துவர் சின்னையா மேலே ஊழல் வழக்கு இருக்குது, உடனடியாக விசாரணை செய்து அவரை சிறையில் தள்ளணும் அப்படின்னு சொல்லி ஐயா எழுதி கொடுத்த மாதிரி ஒரு லெட்டரை கொண்டுகிட்டு போய் சிபிஐ அலுவலகத்தில் கொடுத்தாங்க. அதை அங்கே என்ன சொன்னார், டெல்லியிலேருந்து, இது நான் எதுவும் செய்யலை, ஐயா கொடுத்தாங்க நான் கொடுத்தேன்னாரு. அப்படின்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! சொந்த அப்பனே மகனுக்கு கொடுத்ததாக அன்புமணி மீது கொலை வெறியில் இருக்கிறார். அடுத்ததாக இவர் தொடர்ந்து எப்படியாவது கொலை செஞ்சு விட்டு மருத்துவர் ஐயா கொலை செஞ்சு விட்டு சின்னவர் மாட்டி விடணும்னு நினைக்கிறார். இனிமேல் சின்னவர் தைலாபுரம் செல்ல மாட்டார் ஐயா இருக்கிற போது. ஏன்னா அங்கே யாராவது செட்டில் பண்ணி வச்சிருப்பார். செட் பண்ணி வச்சிருந்து அன்னைக்கோ அடுத்த நாளோ ஐயா சாவர மாதிரி பண்ணி வச்சிருப்பான் ஜி.கே. மணி. அதில் இவர் சிக்கிக்குவார், அவர் போக மாட்டார். இன்னொன்று, ஒட்டு கேட்கும் கருவியை இவன் தான் ஆள் வச்சு, யார், ஜி.கே. மணி தான் ஆள் வச்சு அந்த இடத்துல வச்சு எடுத்தது. எப்படி ஐயாவுக்கு மட்டும் டக்குன்னு தொட்டு பார்த்ததுன்னு தெரியுமா? இவனும் வச்சு செட்டப் பண்ணி இவன் தான் ஐயா கிட்ட அங்கே இருக்குது எடுத்து அதை விளம்பரப்படுத்துங்கன்னு சொன்னவரும் இந்த ஜி.கே. மணி தான். கடந்த காலங்களில் 2011 ஆண்டிலிருந்து இவன் கட்சி கைப்பற்றிக்கிட்டான். முன்ன என்ன பண்ணான், பூத்தா இளங்கோவன் தருமபுரியில் எம்பியாக இருக்கிற போது அவருடைய அலுவலகத்தில் இருக்கிற சேர் டேபிள்லாம் உடைச்சி மிரட்டினான். அடுத்தது 2011 அப்புறம் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம், என்னை போன்றவர்களை எல்லாம் ஒவ்வொன்றா நீக்கினார். இது நீக்கிவிட்டு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, இன்றைக்கி 5000 கோடி சொத்து.
ஜிகே மணியனுடைய மனைவி செத்த போது எங்கள் மனைவிக்கு பாடியில் ஒட்டு நகை இல்லை அப்படின்னு சின்னப்பங்கிட்ட சொல்கிறார். இது சேலம் மாவட்ட தலைவர் சின்னப்பங்கிட்ட சொல்லி சின்னப்பன், செயலாளர் நாகராஜ், சக்கரபாணி, பூக்கடை சக்கரபாணி, கண்ணங்குறிச்சி மாணிக்கம் எல்லாம் பணத்தை சேர்த்து நகை எடுத்து கொடுத்தாங்க. அதை போய் இறந்த பாடியில் போட்டு தான் அந்த பணத்தையும் அடக்கம் பண்ணார். அப்படிப்பட்ட ஜிகே மணிக்கு 5000 கோடிக்கான சொத்து இருக்குது. நாங்கள் ஆதாரம் ஒரு 2 மாதமாக தேடிக்கிட்டு இருக்கிறோம். பெண்ணகரத்தில் கோரி இருக்குது, கொளத்தூர் போகிற வழியில் இந்த கிரசட் ஜல்லி கோரி இருக்குது, டேனிஸ் பாட்டியில் கிரசட் ஜல்லி கோரி இருக்குது, வெளிநாட்டில் லண்டனில் ஹோட்டல் இருக்குது, அதே மாதிரி வந்து ஆந்திராவில் இவருக்கு கிரானைட் கோரி இருக்குது. இது மாதிரி 5000 கோடிக்கு மேலே சொத்து இருக்குது. இந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த பணத்தையும் இந்த ஜிகே மணி என்ற ஒரு நபர் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் சேர்த்து வச்சுக்கிட்டாரு. அதே பாருங்க, இப்போ கடைசியில் என்ன பண்ணார், நீங்கள் ஐயா கூடவே இருக்கிறாரு. ஐயா வந்து தனக்குன்னு சிலிண்டர் சின்னம் வாங்குறாரு. என்ன பண்ணார் இவர், உடனடியாக பணத்தை 50 கோடியை காங்கிரஸில் கொடுத்து இந்த அசைன்மெண்ட் கொடுத்தது யார், திமுக. நான் சீட்டு கொடுக்க மாட்டேன், நீ காங்கிரஸில் போய் சீட்டு வாங்கிக்க, நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறோம்னு சொல்லி அசைன்மெண்ட்டை வச்சு இவர் வந்து காங்கிரஸில் ஒரு நாளைக்கு முன்னாடி சீட்டு வாங்கி அடுத்த நாள் வந்து இங்கே கை சின்னத்தில் வந்து பெண்ணகரம் தொகுதியில் போட்டிடுறாரு. அங்கே இதெல்லாம் யாருடைய, இவர் ஓட்டுக்காக போகிறார். இவர் நல்லவராக இருந்தால் அங்கே காங்கிரஸுக்கு ஓட்டுக்காக போயிருக்கக்கூடாது. ஐயா கொடுக்குறார் இல்லை, இது முழுக்க திமுகவினுடைய அசைன்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே இவருடைய இப்போ கடைசி அத்தியாயம் என்னன்னா, உடனடியாக ஐயாவை ஏதாவது ஒன்று கொலை செய்துவிட்டு அந்த பழியை மற்றொரு சின்னையா மேலே போட்டு சிக்க வைக்கிறதுக்கு ரெடியாகிறார். அடுத்தது அந்த ஸ்ரீகாந்தி யார், ஐயாவினுடைய மூத்த மகள். அன்புமணிக்கு என்ன ஆகுது, சம்மந்தி. அவருடைய பையனுக்கு தான் அன்புமணி விட்டு பொண்ணை கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ பெரிய விமர்சனத்தை சொல்லி கொடுத்து சின்னவரை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க பார்த்தீங்கல்ல. இதெல்லாம் இப்படி தீய வழியில் ஜிகே மணி சென்று கொண்டிருக்கிறார். அவரை வந்து ஏதாவது ஒரு வழியில் அவருடைய பேச்சை இனிமேல் வன்னியர்கள் கேட்கக்கூடாது. இதுதான் என்னுடைய ஒரே கருத்து. ஜிகே மணியை வந்து இந்த தமிழ்நாட்டிலிருந்தே அப்புறப்படுத்தணும், இல்லைன்னா தமிழ்நாடே கெட்டு போயிடும். அவ்வளோ பெரிய ஒரு துரோகி, ஒரு அயோக்கியன். ஒட்டு கேட்கும் கருவியை வந்து ஜிகே மணி தான் ஆள் வச்சு ஐயா உட்காந்துருக்கிற சேர் கடியில் வச்சுட்டு மறுபடி வந்து ஐயா நான் வச்சுருக்கிறேன், நீங்கள் இதை எடுத்து பிரகடனப்படுத்துங்க, அன்புமணி தான் வச்சாருன்னு பிரகடனப்படுத்துங்கன்னு சொன்னதே ஜிகே மணி தான். அது வழக்கு இருக்குது, யாரும் இன்னும் கண்டுபிடிக்க முடியலைங்கிற நிலையில் தான் வழக்கு இருக்குது. பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா, காவேரி அண்ணன் பாமக போயிட்டாரு, ஏன் வந்து பாமக பற்றி அடிக்கடி விமர்சனம் பண்ணி பேசி போயிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காவேரி பாமக போயிட்டாரு, ஏன் பாமகவை பற்றி பேசுகிறாருப்பாங்க. இந்த ஜாதிக்குன்னு ஒரு கட்சி இருந்தது. நான் வன்னியர் சங்கத்தை உருவாக்கின காலத்துலேருந்து இருந்தவன். இந்த ஜாதிக்குன்னு ஒரு கட்சி இருந்தது. இன்றைக்கி வன்னியர்களுடைய சாம்ராஜ்யம் வீழ்ந்து விட்டது. நீங்கள் நல்லா பார்க்கணும், பாட்டாளி மக்கள் கட்சியும் வீழ்ந்து விட்டது. ஆகவே இந்த பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு தலைவன் வந்து மற்றொரு சென்னையாக்குறாரு, அதை ஜிகே மணி வீழ்த்தி விடுவான். நான் மட்டும் பேட்டி கொடுக்கலன்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க, அவனை எடுத்து கொடுக்க மாட்டாங்க. எனக்கு ஜாதி உணர்வு, இந்த கட்சிக்கு ஒரு தலைவன் வேணும். நான் அதிமுக தாங்கிறேன், ஆனால் இந்த கட்சிக்கு ஒரு தலைவன் இருக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கு நான் பாட்டாளி மக்கள் கட்சியோட இருக்கிறவங்கிட்ட முக்கியமான வேலுசாமி கிட்ட பேசி நீங்கள் இப்படிலாம் வந்தால் தான் எடப்பாடியார் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி இந்த கூட்டணி அமைத்ததற்கு மறைமுகமாக நான் இருந்து செயல்பட்டேன். இதுதான் உண்மையான விஷயம். இப்போ அன்புமணி இல்லைன்னா இந்த ஜாதிக்கு யார் தலைவன், நீங்களே சொல்லுங்கள். அவரே ஒழிச்சு விட்டு இந்த ஆளே வந்து இன்னும் பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறதுக்கிறோம். அதுதான் இதுதான் உண்மையான விளக்கம். வன்னியர்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். நான் ஒன்றும் இந்த கட்சியில் போய் பாட்டாளி மக்கள் கட்சியில் எம்எல்ஏ சீட்டு கேட்டு நான் நிற்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. இந்த ஜாதி எல்லா ஜாதிக்கும் ஒரு தலைவன் இருக்கிறான். இப்போதைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வன்னியருக்கும் ஒரே தலைவன் அன்புமணி. அவர் தலைவரை நீடிக்கிட்டோம், அதுதான் என்னுடைய நோக்கம். இல்லைன்னா இவன் அழிச்சிடுவான். இவன் சாதாரண கிரிமினல் கிடைக்கும், இவன் ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிமினல். கலைஞர் இருக்கிற வரைக்கும் இவன் என்ன சொல்கிறான்னு அதை கேட்பார். ஆகவே நான் இந்த ஜிகே மணி பற்றி இன்னும் நிறைய இருக்குது, வாரம் ஒரு பதிவு போடுவேன். எல்லாமே உண்மையான சம்பவம் தான் போடுவேன். சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 160 முதல் 180 தொகுதிகளை வென்று எடப்பாடியார் அவர்கள் கட்டாயமாக தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்பார் என்ற நேரத்தில் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.